ஃப்ரெண்ட், நம்ம இன்னைக்கு ஒரு பிக்கல் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஆனியன் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஓகே. நான் 3 எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு 2மே போதுமானதாச்சு. நான் அடுத்த நாள் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் உரிச்சுட்டு உங்களால எவ்வளோ குட்டியா கட் பண்ண முடியுமோ, அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. என்னால இந்த அளவுக்கு தான் கட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா ஆனியன், அதனால. நீங்க வந்து பிங்க் கலர் ஆனியனும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்தனால நான் இத எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுனா, ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய். இதில் ஒரு 5 டீஸ்பூனுக்கான நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் உப்பு ஜாடியில் உப்பு இருக்குது. அப்புறம் புளி தேவைப்படும். புளி வந்து எப்படின்னா நெல்லிக்காய் அளவு தேவைப்படும். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு. சில்லி பவுடர் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் ஒரு டீஸ்பூன், அதில் ஒரு டீஸ்பூன். அப்புறம் வந்து இது வந்து பெருங்காயம். இது வந்து வெந்தய பவுடர் கொஞ்சம். ஒரு பிச்சிக்கே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான மஞ்சப்பொடி. ஓகே. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ கடுகு வந்து 1 டீஸ்பூனுக்கான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஓகே. தனியாக கடுகு மட்டும் உள்ளது போட்டுக்கோங்க, பொரியட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயம் அது பொரிஞ்சு வந்தோடனே இந்த பெருங்காயத்தை போட்டுட்டு இந்த ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே நல்லா வதக்கிக்கணும். ஃபுல்லாக இதை எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறமேட்டு இந்த புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த புளி தண்ணியை கரைச்சி இதில் விட்டு அதிலே வேகணும் இந்த ஆனியன். இருங்க பொரியட்டு. நம்ம பொரிஞ்சோடனே டைரெக்டாக இதை போட்டுற வேண்டியதான். ஓகே. நான் வதக்கும்போது காமிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டு ஆனியன் எல்லாத்தையும் எடுத்து இதிலே போட்டு வதக்கிக்கிறேன். வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும் அதுலேயே. ஓகே. வெந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வெந்தய பவுடரை மட்டும் லாஸ்ட்டாக சேர்க்கணும். இது சில்லி பவுட்ரு, 2 சில்லி பவுட்ரு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிட வேண்டியதா. அந்த புளி தண்ணியிலே ஃபுல்லாக இந்த ஊறுகாய் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஊற்றிடலாம். நம்ம ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கெட்டியாக வரட்டும். வந்ததும் நான் கடைசியாக காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ஆனியன் ஊறுகாய் ரெடி ஆச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போது இந்த வெந்தய பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான போட்டுக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கி நல்லா ஒட்டிட்டு அப்படியே சுத்தமாக வரணும். ஓகே. அல்வா மாதிரி வரணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாய்.